படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று என்றும் பெருமை மிக்கவர்கள் விவசாயிகள் என்பதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஜோதிடத்தையும் தாண்டி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எது பெருமை, எதை நம்ம பெருமையாக பேசணுங்கிற ஒரு நிலைப்பாடே யாருக்கும் சரியாக இல்லை. கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த திராவிடங்கிற கட்சிகள் உள்ளே வந்ததுக்கப்புறம் மனநிலையே சுத்தமாக மாறிடுச்சு. நல்லா ஒரு விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்கணும். எவ்வளவு பெரிய முதலாளியாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தொழிலாளியாக இருக்கட்டும், எல்லாமே உழைக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் அடுத்தவங்ககிட்ட இருக்குது. இப்போ ஒரு முதலாளி இருக்கிறான்னா அவன் கொண்டு போய் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி ஒரு இடத்துல சேல் பண்ணும்போது அதை அந்த கஸ்டமர்ஸ், அதாவது வாடிக்கையாளர்கள் என்கிற அந்த அன்றாட மக்கள், வாழ்வியலை நடத்தக்கூடிய மக்கள் வாங்கினா தான் அந்த முதலாளிக்கு லாபம், முதலுக்கு லாபம் கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதே பேர் தான் உழைப்பவர்களுக்கும் ஒரு இடத்துல கூலிக்கு தான் அவங்க உழைக்கிறாங்க. ஆனால் இதில் ரொம்ப நம்ம உலக மக்களில் ரொம்ப போற்றக்கூடிய நபர்கள் யாருன்னா உழவர் பெருமக்கள் தான், விவசாயிகள். அதுதான் அந்த காலத்தில் வள்ளுவர் சொல்லிருக்கிறார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று. இந்த குறளோட தத்துவார்த்தமே அதுதான். இந்த விவசாயிங்க பாருங்கள், விவசாயிங்க உற்பத்தி பண்ணுற பொருள் இவர் போய் ஒரு இடத்துல விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. முடிஞ்சால் விற்கலாம், இல்லைன்னா அதையும் 4 பேருக்கு தானம் பண்ணி கர்ணனாக வாழலாம். ஏன்னா நாம் ஆடை அலங்காரம் இதெல்லாம் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்களான இந்த ஆடம்பர பொருள் இல்லாமல் நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் உணவு இல்லாத ஒரு நாள் நாம் வாழவே முடியாது. இந்த உணவை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் மட்டுமே மேன்மையான மனிதர்கள் என்னை பொறுத்தவரை. பணக்கார என்ற போர்வையில் தெரிகிறது, இப்போ 4 காசு யாருக்கிட்டே கொடுத்துட்டு விளம்பரப்படுத்திக்கிறது, தன்னைதானே பெருமையாக நினச்சிக்கிறது, கேவலமான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. படு கேவலம். யாரை மதிக்கணும், யாரை மதிக்கக்கூடாது, யாரை போற்றணும், யாரை போற்றக்கூடாதுங்கிற சுய அறிவு கொஞ்சம் கூட இல்லை. 200 ரூபா 300 ரூபாய்க்கு கொடி பிடிக்குதுங்க, கோஷம் போட்டுக்கிட்டு தெரிகிறாங்க. கேவலமான ஒரு இனமாக தமிழினம் மாறிட்டு இருக்குது. உண்மையிலேயே வணங்கத்தக்க மனிதர்கள் விவசாயிகள் ஒருவர் மட்டும்தான். விவசாயிகள் தான் செய்த உற்பத்தி பொருளை விலை கொடுத்து விற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை 4 பேருக்கு தானம் கொடுத்து அவன் அந்த இடத்துலையே கர்ணனாக மாறிடுவான், குடைவலெல்லாம் மாறிட முடியும் விவசாயியால். ஆனால் மற்றவர்கள் முதலாளிகள், பண முதலைகள், இந்த நாடக முதலாளிகள், இவங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி நிலையை எட்ட முடியாது. ஆகவே மேன்மையான மக்கள் என்றுமே விவசாயிகள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.